அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். சென்ற பதிவிலே கும்பகர்ணன் ஏன் தூங்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற கதையை பற்றி பார்த்தோம். இப்போ இந்திரஜித் அப்படிங்கிறவனை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திரஜித் யாருன்னா ராவணனோட பையன். அவனுக்கு ஏன் இந்திரஜித்துன்னு பேருன்னா, எவனுமே வெல்ல முடியாத இந்திரனையே வென்று வந்ததால் அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேரு. இந்த இந்திரஜித்துக்கு என்ன ஒரு விதவிதமான எண்ணம் வந்ததுன்னா, தான் மரணமே அடையக்கூடாது, எந்த காலத்திலும் யாராலும் எப்பவுமே மரணம் ஏற்படக்கூடாது தனக்குன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணா, பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சான். பல ஆண்டுகள் தவம் பண்ணான். இவனுடைய தவத்தினுடைய வலிமை பிரம்மதேவனை இங்க ஆக்ஷன் வந்தது இந்திரஜித் கிட்ட. உடனே பிரம்மதேவன் இந்திரஜித்தை பார்த்து கூப்பிட்டார். இந்திரஜித், நான் பிரம்மதேவன் வந்திருக்கிறேன், கண்களை திற அப்படின்னா. உடனே கண்களை திறந்து பார்த்தான். பிரம்மதேவனை பார்த்தோன்னே சாஷ்டாங்கமா காலில் ஒன்று நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணான். அப்ப பிரம்மதேவர் கேட்டார், இந்திரஜித் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். அவன் இந்திரஜித் சொன்னான், பிரம்மதேவரே, எனக்கு எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவராலும் மரணமே ஏற்படக்கூடாது, மரணம் என்று ஒன்று என்னை நெருங்கவே கூடாது அப்படின்னா. உடனே பிரம்மதேவர் சொன்னார், முடியாது இந்திரஜித், பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று நிச்சயமாக உண்டு. இதை மாற்றவே முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சிவனாலும் சரி விஷ்ணுவாலும் சரி இதை மாற்றலாம் முடியாது, ஆதி பராசக்தியால் கூட அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறார். உடனே இந்திரஜித் சொன்னான், அப்படி என்றால் சொல்லு, எவன் ஒருவன் 12 ஆண்டுகள் சாப்பிடாமலும் உறங்காமலும் இருக்கிறானோ அவன் கையால் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே பிரம்மதேவர் சரி கொடுத்தார், அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டார். இதை பாருங்க, எவன் ஒருத்தன் 12 வருஷம் சாப்பிடாம இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. தூங்காம இருக்க முடியுமா 12 வருஷம்னா? முடியவே முடியாது. அப்படிதான் இந்திரஜித்துக்கு மரணம் நெருங்காதுன்னு தானே அர்த்தம். ஆனாலும் மரணம் நெருங்கும். இறைவன் பிரம்மதேவன் ஒன்றும் சும்மா வரம் கொடுக்கல, அதுக்கு ஒரு முடிவு வச்சுதான் கொடுத்துருப்பாரு. அதுக்கு பின்னாடி பார்ப்போம் இப்ப என்னன்னு. இப்ப சீத்தையை தேடி இலங்கைக்கு வந்தா இல்லையா? சோ கும்பகர்ணன் அம்மா அந்த இவெல்லாம் செத்து போயிட்டான். இப்ப கடைசியில இந்திரஜித் வந்தான். அப்பா நீ போவாண்டா, நான் போருக்கு போன. இந்திரஜித் வந்தா, சண்டை கடுமையா சண்டை நடக்கிறது. ராமனால் இந்திரஜித்தை கொல்ல முடியாது, இந்திரஜித்தை ராமன் கொல்லவில்லை. ஏன்னா அவனுடைய வரம் அப்படி இல்லையா? 12 வருஷம் சாப்பிடாம இருப்பான், 12 வருஷம் தூங்காம இருக்கணும்னு. ராமன் அப்படி இல்லையே, அதனால ராமனால் கொல்ல முடியாது. ஆனால் இந்திரஜித்தை கொன்றது யார்? லக்ஷ்மணன். லட்சுமணன் எப்படி கொண்டான்? அவன் தான் 12 ஆண்டுகள் தூங்காமலும் 12 ஆண்டுகள் சாப்பிடாமலும் இருந்தவன். அது என்ன கதை அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அதை சொல்றேன். இப்ப பர்ணசாலையில ராமர் சீத்தை இவன் 2 பேரும் உள்ளுக்குள்ள இருக்கான், லட்சுமணன் வெளியில காவலுக்கு இருக்கான். முனிகள் ரிஷிகள் எல்லாரும் ராமரை பார்க்க வரா. பழங்கள் காய்கள் கனிகள்லாம் கொண்டு கொடுக்குறான். குகனும் வரான், அவனும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னென்னமோ எல்லாம் கொண்டு கொடுக்குறான். ராமர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டார். வெளியில காவலுக்கு லட்சுமணன் நின்று இருக்கான் இல்லையா? அவனை பார்த்து, லட்சுமணா நீ ஏதாவது சாப்பிட்றியா, சாப்பிட்டுட்டியா, உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கவே இல்லை. கேட்கணும் இல்லையா நியாயமா? ஆனா கேட்கல. உடனே லட்சுமணன் முடிவு பண்ணிட்டான், தனக்கு 12 ஆண்டுகள் சாப்பாடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரி, அடுத்தது ராத்திரியானா ராமர் பரமசாலையில் உள்ள தூங்குவான். வெளியில லட்சுமணன் காவலுக்கு நிற்பான். காமரை எழுந்திருப்பான், காலை கடங்கள்லாம் முடிச்சுப்பான், என்ன பூஜை பனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவான். மறுநாள் ராத்திரி தூங்குவான். அதே மாதிரி காமரை எழுந்திருப்பான், எல்லா வரையும் செய்வான். இதே டெய்லி நடக்கும். ஆனா ஒரு நாள் கூட ராமர் லட்சுமணன் லட்சுமணா ஏண்டாப்பா நீ தூங்கினியாடா, நல்லா தூங்க முடிஞ்சா அவனுக்கு? தம்பியை கேட்கவே இல்லை ராமர். அப்ப லட்சுமணன் முடிவு பண்ணிட்டான், சரி நமக்கு 12 ஆண்டுகள் உறக்கம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்ப இங்க போர்க்கலாம், அதாவது சீத்தையை தேடி யாரும் இலங்கைக்கு. அங்க போர் நடக்கிறது. கும்பகர்ணன் அவன் எல்லாரும் போயாச்சு. விபீஷணன் தான் ராமர்கிட்ட சேர்ந்துட்டாப்ல. இப்ப இந்திரஜித் தான் போருக்கு வரான். போர் நடக்கிறது. ஆனால் ராமனால் இந்திரஜித்தை கொல்ல முடியாது. ஏன்னா அவன் வாங்கிய வரம் 12 வருஷம் சாப்பிடாம இருக்கணும், 12 வருஷம் தூங்காம இருக்கணும். ராமர் அப்படி இல்லை. அதனால் ராமனால் இந்திரஜித்தை கொல்ல முடியாது. ஆனால் இந்திரஜித்தை கொன்று விட்டான். இந்திரஜித் மரணம் அடைந்து விட்டான். அப்ப யார் அதை பண்ணது? லட்சுமணன். அதுதான் அவன் தானே அங்க 12 வருஷம் சாப்பிடாம தூங்காம இருந்தான். லட்சுமணன் தான் இந்திரஜித்தை கொன்னான். கொன்னுட்டு லட்சுமணன் அப்படி போகும்பொழுது இந்திரஜித்தை பார்க்க அவன் மனைவி ஓடி அவன் மனைவி பேர் சுலோச்சனான்னு பேரு. ஓடி அவன் குணத்து மேல கதறான். அப்படியே என்னை விட்டு போயிட்டீங்களே, இனிமே நான் யார் கூட இருப்பேன், என்ன இருப்பேன், என்ன ஏது, எனக்கு துணை யார் இருக்கா, ஏது தான் புள்ள கூட இல்லையே, ஒண்ணுமே இல்லைன்னு கண்ணாமதான் அழகாக. உடனே இந்த அழுகுரல் கேட்ட உடனே லட்சுமணன் என்ன பண்ண, அப்படி திரும்பி பார்த்த உடனே அவன் மனைவி சுலோச்சனாவை பார்த்தோன்னே லட்சுமணன் ஒவ்வொன்று மனசுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, என் பெண்ணை நானே விதவையாக்கி விட்டேனே, என் மாப்பிள்ளையை நானே கொன்று விட்டேனேன்னு கதறாங்க. யாருக்கும் மனசுக்குள்ள கதறான், என்னடா ஏதுடா அப்படின்னு. ஏன் லட்சுமணன் அழுதான்? லட்சுமணனோட பொண்ணுதான் சுலோச்சனா. இது என்ன புது கதைங்கிறீங்களா? லட்சுமணன் யாரு? ஆதிசேஷன்.
ஆதிசேஷனோட அவதாரம் தான் லட்சுமணன். ஆதிசேஷனோட பொண்ணு ஸ்லோச்சனா. இப்ப லட்சுமண பொண்ணு தான் சுலோச்சனா தெரியுறதா? இதுதான் அவன் பார்த்து அதனாலே தன்னுடைய அவதார நோக்கம் கருதி சரி என்ன பண்றது பேசாமல் இருந்து விட்டான். இதுதாங்க இந்திரஜித்தோட கதை. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.